ஒப்பிச்சோம், முற்றோதல் செஞ்சோம். விருதுநகர் மாவட்டத்தில் முற்றோதல் செஞ்சோம். இந்த ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி திருக்குறளை தலைகீழ எழுதணும். 1330வது குறள்ல இருந்து 1வது குறள் வரை தலைகீழ எழுதணும். ஐயா அதுக்கு ரொம்ப பயிற்சி பண்ணாங்க. முதல்ல நாங்கள் 100 குறள் 200 குறள் அப்படி எழுதி பார்த்தோம். அப்படி எழுதுவதில் எங்களுக்கு நிறைய தவறுகள் வந்தது. தவறுகள் எல்லாம் திருப்பி சொன்னாங்க ஐயா. அவங்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மேலாள் ஆட்சியர், விருதுநகர் மாவட்ட மேலாள் ஆட்சியர் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். அறம் டாக்டர் அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த மேடைக்கு வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி. அம்மாவுக்கும் நன்றி. ஜான்சி அம்மாவுக்கும் நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் உமாமகேஸ்வரி. நான் விருதுநகர் மாவட்டம் சிவிப்பாவை அரசு மேல்நிலைப் பள்ளியில 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது 1330 திருக்குறளையும் முற்றோதல் செய்வதோடு 15 மணி நேரம் தொடர்ச்சியாக பார்க்காமல் எழுதியிருக்கிறேன். நானும் 8ஆம் வகுப்பு மாணவி வேல்நாச்சியாரும் 1330 திருக்குறளையும் மேல் வரிசையில் எழுதினோம். உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இப்போ சின்ன பிள்ளைனால எங்களுக்கு பயம் இருக்கும் அப்படிங்கிறதுனால எங்கள் ஆசிரியரும் 1330 திருக்குறளையும் படிச்சிருக்காங்க. அவங்களும் எங்க கூட சேர்ந்து நாங்கள் நேர் வரிசையில் எழுதினோம். அவங்க 1330 திருக்குறள் இருந்து 1 வரைக்கும் தலைகீழா எழுதினாங்க. இது ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பதிவு செஞ்சிருக்காங்க. தொல்காப்பியம் படிக்கலாம் அப்படின்னு 9ஆம் வகுப்புல அறிமுகப்படுத்தினாங்க. தொல்காப்பியத்துல உள்ள அந்த இதில் சொல்லி கொடுத்தாங்க. எழுத்துகள் எப்படி பிறக்குது, வேற்றுமை உறுப்புகள் பற்றி, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொற்கள், உரிச்சொற்கள், 4 வகையான சொற்கள், அகவாழ்க்கை செய்தி, இந்த மாதிரி அப்புறம் 10 வகையான குற்றங்கள், 32 வகையான உத்திகள், 20 வகையான வண்ணங்கள், உலகம் எப்படி தோன்றியது, இதெல்லாம் பத்தி ஷார்ட்டா தான் சொன்னாங்க. ஆனா படிச்சு முடிச்ச பிறகு இதை பத்தி நிறைய எனக்கு சொல்லியிருக்காங்க. இதை படிச்சதுனால எனக்கு நிறைய உபயோகமா இருந்தது. நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது சிவகாசி ஐயனாடார் ஜானகி கல்லூரியில 1610 நூற்பாக்களையும் விருதுநகர் மாவட்டத்தின் முன்னாள் ஆட்சியர் தேவசேனன் ஐயா தலைமையில 1610 நூற்பாக்களையும் 2.5 மணி நேரத்தில் ஒப்படைத்தேன். இந்த 6ஆம் வகுப்பு தொடங்கி 11ஆம் வகுப்பு வரையில் உள்ள இவ்வளவு சாதனைகளுக்கும் என்னுடைய தமிழாசிரியர் ஜான்சி அம்மாவும் ராஜசேகர் ஐயா அவங்க 2 பேருமே உறுதுணையாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் தூரங்கள் இருந்தாலும் எந்தவுமே பொருட்படுத்தாம எங்களுக்கு தான் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. சனி ஞாயிறு விடுமுறை, காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு விடுமுறையிலாம் அவங்க வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் டீச்சர் பார்த்துக்கிட்டு எங்களுக்கும் தொடர்ந்து சொல்லிக் கொடுப்பாங்க. காலையில 8:30க்கு ஆரம்பிச்சாங்கன்னா சாயங்காலம் 5:30 வரைக்கும் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. பள்ளி நேரத்துல காலையில் 8:30க்கு ஆரம்பிச்சு 9:15 வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. சாயங்காலம் 4 மணில இருந்து 5:15 வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. சனி ஞாயிறு விடுமுறை, காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு விடுமுறைலாம் தொடர்ந்து சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பாங்க உங்களுக்கு. இப்ப நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ 1610 நூற்பாக்களையும் சனிக்கிழமை கடந்த வாரம் 18/7/2026 அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் 22 மணி நேரம் 5 நிமிடம் தொடர்ச்சியாக எழுதியிருக்கிறேன். இந்த இது ஒரே நாள்ல எழுதணும்னு கிடையாது. 3 தடவை நான் தொடர்ந்து பயிற்சி எடுத்திருக்கிறேன். எங்க டீச்சர் காலையில 6:45க்கு நான் எழுத ஆரம்பிச்சேன். மறுநாள் 2 வரைக்கும் எழுதினேன். அப்ப எங்க பள்ளியில தான் எழுதி பயிற்சி எடுத்தோம். அப்ப எங்க டீச்சர் காலையில 6:45 இருந்து 8 மணிக்கு 6:45க்கு நான் பள்ளியில எழுதினேன். டீச்சர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு 8 மணிக்கு வந்தாங்க. 8 மணிக்கு வந்துட்டு மறுநாள் 2 வரைக்கும் என் கூட தான் இருந்தாங்க. மறுநாள் 6:00க்கு தான் அவங்க வீட்டுக்கே போனாங்க. அவங்க வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கிட்டு எங்களுக்கும் திருப்பி சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்களுக்கு எவ்வளவுதான் தூரங்கள் இருந்தாலும் அதையும் எல்லாரும் அவங்கள இதெல்லாம் பேசுறாங்க. அதனால எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த ஏழை பிள்ளைங்களை சொல்லிக் கொடுத்து மேன்மையடையணும் அப்படின்ட்டு பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. மற்றவங்க என்ன நினைச்சாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம எல்லா நாள்களும் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் இதாகாது. எல்லாருக்கும் நன்றி.
தனுஷ்கோடி ராமசாமி அறக்கட்டளையின் சார்பாக 10,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. NACS ரவீந்திரன் ஐயா அவர்கள் சார்பாக 10,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. என் கல்லூரி தாளாளர் அவர்களுடைய அறிவிப்பின் பேரில் 3,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. மொத்தம் இன்று 23,000 பரிசு தொகையை இம்மாணவி பெறுகின்றார். மாணவி உமா மகேஸ்வரிக்கு நெல்லை மாவட்ட துணை ஆட்சியர் அனிதா அவர்கள் சிறப்பு பரிசு அளிக்கிறார்கள். தேசிய அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்ததாக தனுஷ்கோடி ராமசாமி அறக்கட்டளை சார்பாக திருக்குறள் ஒப்பித்தல் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தலா 1000 ரூபாயும், NACS ரவீந்திரன் ஐயா அவர்கள் 1000 ரூபாயும், என் கல்லூரி தாளாளர் அவர்கள் 1000 ரூபாயும், மொத்தம் 3,000 ரூபாய் தனித்தனியாக வழங்குகிறார்கள். யாசினி 8ஆம் வகுப்பு. யாசினி 8ஆம் வகுப்பு. மா பவித்ரா 8ஆம் வகுப்பு, கு சாருமதி 8ஆம் வகுப்பு, சு மதுஸ்ரீ 8ஆம் வகுப்பு, மு அனுஷா 9ஆம் வகுப்பு, மா மாதவி 9ஆம் வகுப்பு, கி ஸ்ரீவர்ஷினி 10ஆம் வகுப்பு. தனுஷ்கோடி ராமசாமி அறக்கட்டளை சார்பாக 1000 ரூபாயும், NACS ரவீந்திரநாத் ஐயா அவர்கள் சார்பாக 1000 ரூபாயும், என் கல்லூரி தாளாளர் அவர்கள் 1000 ரூபாயும், மொத்தம் ஒவ்வொரு குழந்தைக்கும் தலா 3,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. தொல்காப்பிய மாணவி உமா மகேஸ்வரிக்கு பேசுகிறல் பேர் கல்லூரி சார்பாக 2,000 வழங்கப்படுகிறது. பரிசு பெற்ற மாணவியருக்கு வாழ்த்துக்களும் எங்களுடைய பாராட்டுகளும். மாணவி மகாலட்சுமியை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். மகாலட்சுமி எழுதியுள்ள இன்சொல் நூலை மதிப்பிற்குரிய ஜெயசீலன் ஐயா வெளியிட தாளாளர் கிருஷ்ணராஜ் அவர்கள் பெற்றுள்ளார்கள். நூல் வெளியிடும் நேரம் இன்சொல் சிறுவர் கதை தொகுப்பு இயக்குனர் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் ஜெயசீலன் சார் அவர்கள் நூல் வெளியிட நம்முடைய கல்லூரி தாளாளர் அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திட்டமிடாத நிகழ்ச்சிகள் வந்து சேர்ந்து விட்டதால் ஒரு 2 மணி நேரம் தாமதமாகிவிட்டது. அதற்கு முதலில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த தொல்லியல் குறித்து நான் இன்னைக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்ததை உங்களோடையும் பகிர்ந்து கொள்வது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். தமிழ்நாட்டினுடைய தொன்மை எல்லோருக்கும் தெரிந்தாலும் தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் தொன்மையும் அதனுடைய தொடர்ச்சியும் மிக மிக முக்கியமாக அறிவியல் பூர்வமான ஆதாரங்களோடு நிரூபித்து இந்த மண் நம்மளுடைய முன்னோர்கள் எத்தகைய தொன்மையான மேம்பட்ட நாகரிக சமுதாயத்திற்கு சொந்தக்காரர்கள் என்பதை தமிழ்நாட்டின் திசையெங்கும் பூமிக்கடியில் புதைந்திருக்கும் அந்த அகழாய்வு சான்றுகளை கொண்டு தொடர்ச்சியாக நாம் நிரூபித்து வருகிறோம்.
அதை ஏன் இந்த கல்லூரியில் ராஜபாளையத்தினுடைய விருதுநகர் மாவட்டத்தின் எல்லையாக இருக்கக்கூடிய இந்த ராஜபாளையம் நகரில் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், இங்கே இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு அருகில்தான் கரி வலம் வந்த நல்லூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரே ஒரு அழகான தமிழ் பெயர், கரி வலம் வந்த நல்லூர். கரி என்றால் யானை, அந்த யானை வலம் வந்த ஒரு ஊர் என்று அந்த ஊரினுடைய பெயர். நீண்ட காலமாக இந்த ஊர் பெயர்கள் எல்லாம் புது புதிதாக மாறக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஊர்ல அது இல்லை. சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போதைய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய துணை ஆட்சியராக இருந்த ஒரு ஆங்கிலேய அதிகாரி இந்த பகுதியில் முன்னோர்கள் மிக பழங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்திருக்கக்கூடிய தொல்லியல் தடங்களை கண்டிருக்கிறார் 1930. அப்பொழுது அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய தங்க நாணயங்களை எடுத்து ஆவணப்படுத்துகிறார். அந்த தங்க நாணயங்கள் ரோமாபுரியினுடைய வணிக தொடர்பை உறுதி செய்யக்கூடிய நாணயங்களாக அவை இருக்கின்றன. அதற்கு பிறகு அவர் அப்பொழுது அந்த ஆய்வை சுருக்கமாக முடித்துவிட்டு அது குறித்து பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு 100 ஆண்டுகள் கழித்துத்தான் அந்த இடத்தை, சற்றேறக்குரிய 100 ஆண்டுகள் கழித்து இன்று தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை அந்த இடத்தில் சென்று அதே இடங்களில் பூமிக்கு அடியில் ஒரு 12-15 அடி வரை தோண்டி அகழாய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். தமிழ் நாகரிகத்தினுடைய மிக தொன்மையான வரலாறு, அதுவும் குறிப்பாக இன்றிலிருந்து ஒரு 2500-3000 ஆண்டுகளை ஒட்டி வாழ்ந்த நமது முன்னோர்களின் மிக நுட்பமான நகர்ப்புற வாழ்வியல் நாகரிகம், ஒரு அர்பன் ஹேபிடேஷன், ஒரு தேர்ந்த நகர்ப்புற வாழ்வியலில் எப்படி ஒரு நகர திட்டமிடல் இருக்கும், எப்படி அங்கே தொழிற்சாலைகள் இருந்திருக்கும், அங்கே இருக்கக்கூடிய வணிக செயல்பாடுகள் எப்படி இருந்தன என்பது குறித்தெல்லாம் கிடைக்கக்கூடிய தொல்பொருள்கள் அடிப்படையில் ஆய்வுகளை செய்து அவற்றை நிரூபிக்கக்கூடிய ஒன்றாக இந்த கரிவலம் வந்த நல்லூர் இருக்கிறது. இதை போன்று இன்று நான் தூத்துக்குடியில் காலையில் பார்த்த ஒரு இடம் மிக முக்கியமான ஒரு இடம். அங்கே பட்டினம் மருதூர் என்ற ஒரு அழகான கடற்கரை கிராமத்திற்கு அருகில் இதே காலகட்டத்தில் எப்படி கடல் வாணிகம் இருந்தது என்பது குறித்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், சங்கு வளையல்கள் எப்படி செய்யப்பட்டன என்பது குறித்தெல்லாம், தொழிற்சாலைகளில் எப்படி இருந்தன என்பது குறித்த தொல்பொருள்கள் கிடைத்து அதற்கான ஆய்வுகளும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோட மிக முக்கியமான ஒன்று, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஃபாசில்ஸ் என்று சொல்லக்கூடிய புதை படிமங்கள், மண்ணுக்கடியில் 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய புதை படிமங்களை இப்பொழுதுதான் கண்டறிந்து அது குறித்து ஒரு பேசிக் சர்வே, அடிப்படை சர்வே முடிந்து ஆவணப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியான அகழாய்வு பணிகளுக்கான தேடலும் அந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கான நோக்கம், மிக நீண்ட தொன்மையான எழுத்தறிவு மிக்க, நாகரிகமிக்க, அறிவுபூர்வமான சமூகம், இனம் இந்த தமிழ்நாடும் நம்மளுடைய முன்னோர்களும் என்பதை உங்களோடு நான் தொல்லியல் சான்றுகளின் அடிப்படையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடியவற்றை எல்லாம் கொண்டு நினைக்கின்ற போது ஏற்படக்கூடிய அந்த தமிழ் பெருமிதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதைவிட மிக முக்கியமான நோக்கம், இந்த நிகழ்ச்சி குறித்து மருத்துவர் அறம் அவர்களும் நம்மளுடைய விருதுநகர் மண்ணில் திருக்குறளையும் தொல்காப்பியத்தையும் ஏழை எளிய மாணவ செல்வங்களுக்கு தங்களுடைய கடுமையான அர்ப்பணிப்பால், உழைப்பால் அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் தம்பதிகள் ஜான்சி அவர்களும் ராஜசேகர் அவர்களும் சமீபத்தில் அவர்களுடைய ஒரு மாணவிக்கு பயிற்சி அளித்து உண்மையிலேயே ஒரு உலக சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். நிறைய உலக சாதனை பண்ணலாம், கின்னஸ் ரெக்கார்டு பண்றது நிறைய இருக்கு. நான் சமீபத்தில் அடுத்த மாசம் சென்னை நாள், மெட்ராஸ் டே அப்படின்னு ஒன்று வரப்போகுது. அதுக்கு ஏதாவது உலக சாதனை பண்ணலாம், அப்பதான் அந்த பாப்புலர் ஆகும் அப்படி என்று சில ஆலோசனைகள் சொன்னாங்க. ஸோ உலக சாதனையில் என்னென்னலாம் கேட்டகரி இருக்கு, கின்னஸ் ரெக்கார்டு அப்படின்னு எடுத்துட்டு பார்க்குறப்ப நிறைய விதவிதமா இருக்கு. அதுல ஏதோ ஒரு இதில் பார்த்தா, ஒரு இடத்துல ஒரு ஊர்ல ஒரு பர்டிகுலர் உணவுப் பொருளை 2000 கிலோ
ஒரே நேரத்தில் ஒரு 1,00,000 பேர் சாப்பிட்டது உலக சாதனை. இந்த மாதிரி உலக சாதனை வந்து அது எவ்வளவு பெரிய அளவுகோல் என்பதில் எனக்கு வந்து ஒரு உறுதியான கருத்து இல்லை. உலக சாதனை இதுவரை நிகழ்த்தப்படாத ஒன்றை நிகழ்த்தினால் அது உலக சாதனை. அது நிறைய அமைப்புகள் நிறைய பண்றாங்க. ஆனால் உண்மையிலேயே நமது மாவட்டத்தில் இங்கு இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியினுடைய மாணவி நிகழ்த்தியது உண்மையிலேயே உலக சாதனை. அது என்ன? இப்ப சில உலக சாதனைகள் வந்து நமக்கு புரியாது. இப்ப ஒலிம்பிக்ல வந்து ஒரு விளையாட்டு போட்டியில ஒரு 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் வச்சுக்கலாம். ஒரு துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஒருவர் உலக சாதனை இத்தனை புள்ளிகளை வென்று அவர் ஒலிம்பிக்ல மெடல் வாங்கிட்டாரு, ஒரு உலக சாதனை பண்ணிட்டாருன்னா அது ஒரு செய்தியாக சரி. நிறைய காம்படிஷன் இருக்கு, அதனுடைய அந்த காம்படிஷனோட கிராவிட்டி அது வந்து எவ்வளவு போட்டி மிகுந்தது என்பதை குறித்து அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனா அதை இன்னும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னா அது குறித்த நிறைய அடிப்படை தகவல்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஏர் ரைஃபிள் காம்படிஷன்னா என்ன, ஒரு துப்பாக்கி சுடுதல் போட்டினா என்ன, அந்த போட்டியில் எவ்வளவு நாள் அவர்கள் இருப்பாங்க, இத்தனை துல்லியமாக அந்த புள்ளிகளை பெற வேண்டும் என்றால் அவர் எத்தகைய உழைப்பை செலுத்தி இருக்க வேண்டும் என்று அது குறித்த தெளிவான புரிதல் இருந்தால்தான் அதை ஒரு செய்தியாக அல்லது கரவோசம் எழுப்புவதற்காக கைத்தட்டுவதற்கான ஒரு வெற்றியாக மட்டும் பார்க்காமல் அதனுடைய உழைப்பை அந்த வெற்றிக்கு பின்பு இருக்கக்கூடிய பெருமிதத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்ப நீங்க வந்து அது குறித்து அடிப்படை தகவல் தெரிஞ்சாதான் அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியும். இப்ப வந்து வெளியில நடந்து போறோம், சாயந்தரமா போறப்ப வந்து ஒரு கருமேகம் இருக்கு. அந்த கருமேகத்தை நாம் பார்த்து வானம் ரம்மியமாக இருக்கிறது, மேகமாக இருக்கிறது, மழை வர போகிறது என்பதை சொல்வது ஒரு எளிமையான ஒரு செய்தியாக அல்லது வந்து ஒரு எளிமையான பார்வை. ஆனால் அந்த ஒன்றை ஒரு ஓசனோகிராஃபியினுடைய அல்லது ஒரு மெட்ராலஜியினுடைய, அதாவது கடலினுடைய அறிவியல் பற்றியோ அல்லது வானியலினுடைய அறிவியலின் அடிப்படையை தெரிந்தவர்கள் இன்னும் அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஓ, இந்த கிளவுட் வந்து ஒரு கிமுலோ நிம்பஸ் கிளவுடு, இது வந்து ஒரு பஞ்சு பொதியை போன்று இருந்திருக்கிறது, இது வந்து இவ்வளவு நேரத்துல மழையை தரலாம், இந்த மேகம் உருவானது எப்படி என்பது குறித்து அவர்கள் தெரிந்திருக்கின்ற போது அந்த மழை வரக்கூடிய கரும் மேகத்தை பார்க்கின்ற போது இன்னும் அதிகமாக அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்படி எந்த ஒன்றின் மீது நமக்கான அடிப்படை தகவல்கள் தெரிந்திருக்கிறதோ அதை புரிந்து கொள்வது எப்படி இருக்குமோ அதே போன்று எந்த ஒரு உலக சாதனையும் புரிந்து கொள்வதற்கு நமக்கு அடிப்படை தகவல்கள் தெரியுமா அப்படின்றது டவுட். ஆனால் நிச்சயமாக இவர்கள் நிகழ்த்திய உலக சாதனையை நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எப்படி புரிந்து கொள்ள முடியும்? தொல்காப்பியம் என்ற மிக தொன்மையான தமிழர்களினுடைய இலக்கண நூல். என்னாச்சு? அவங்க கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துல பேசி முடிச்சிருவேன். ரைட், ஓகே. தொல்காப்பியம் என்ற ஒரு தமிழர்களின் தொன்மையான இலக்கண நூல் இருக்கிறது. சங்க இலக்கியத்திற்கு முற்பட்ட நூல் அது. இப்ப இருந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூல். அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரே ஒரு நூற்பா சொல்றேன். தொல்காப்பியத்தினுடைய ஒரு நூற்பா, அதுல வரக்கூடிய ஒரு கிராமர்ல ஒரு பேசிக் ரூல். வட சொற்கிளவி வடவெழுத்தொடுகி எழுத்தொடு புணர்ந்து சொல்லாகுமே அப்படின்றது அதுல இருக்கக்கூடிய ஒரு எளிய நூற்பா. இது என்ன பொருள்னா, வட சொற்கிளவி, கிளவினா வந்து சொல், வடமொழியிலிருந்து வரக்கூடிய ஒரு சொல் வட சொற்கிளவி, வடவெழுத்தொடுகி, அந்த வட தமிழில் இல்லாத அந்த எழுத்து வந்து தமிழ் எழுத்தாக மாறி அதே சொல்ல நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்ப வந்து ஒரு பேர் இருக்கு, இப்ப ஜப்பான் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம தமிழ் புத்தகங்கள்ல தூய தமிழ் எழுதுறப்ப என்ன எழுதுவாங்க? சா போட்டு எழுதுவாங்க, சப்பான் அப்படின்னு எழுதுவாங்க. இப்ப என் பேர் முதல் எழுத்து வந்து ஜெயசீலன் அப்படின்னா அதனுடைய ஜா அப்படின்ற எழுத்தை வந்து தமிழ் படுத்தி பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு வேற்று மொழி சொல் அல்லது வந்து அப்படின்னு நம்ம பார்க்க தேவையில்லை என்று தொல்காப்பிய நூற்பா. வட சொற்கிளவி வடவெழுத்து ஒருகி எழுத்தோடு புணர்ந்து சொல்லாகுமே அப்படின்ற ஒரு நூற்பா. இது மாதிரி ஆயிரக்கணக்கான நூற்பாக்களை கொண்டதுதான் நம்மளுடைய தொல்காப்பியம். சரி, இன்னும் வந்து எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, திருக்குறள் படிக்கிறது எவ்வளவு கஷ்டம். திருக்குறள் அர்த்தம் தெரியும், ஆனா மனப்பாடமா சொல்ல தெரியுமா?
திருக்குறள் அர்த்தம் தெரியும். இப்ப நீங்க மனசுக்குள்ள சொல்லி பார்த்துக்கோங்க. சின்ன வயசுல இருந்து இந்த குறளை பல முறை ஆசிரியர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்மளும் தப்பா எழுதியிருப்போம், தப்பா சொல்லியிருப்போம். இப்ப நீங்க சொல்லி பாருங்க, துப்பாருக்கு துப்பாயின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. சரியா? ரொம்ப சாதாரணமா 2வது அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு திருக்குறள், வான் சிறப்புல வரக்கூடிய ஒரு சின்ன திருக்குறள். எப்படியும் 5ஆம் கிளாஸ்க்குள்ள இது ஒரு 5 முறையாவது படிச்சிருப்போம். இப்ப வர நீங்க சொல்லி பாருங்க, எவ்வளவு பேரு கரெக்டா அந்த திருக்குறளை சொல்றீங்க அப்படின்னு. கான்பிடென்டா சொல்றீங்களா? துப்பா இருக்கு துப்பா என்ற திருக்குறளை கான்பிடென்டா சொல்றோமா? நிறைய பேருக்கு அந்த வந்து கான்பிடென்ட் வராது. ஏன்னா அது வந்து முழுமையாக அந்த பரீட்சை தேர்வை தாண்டி அது படித்திருப்போமா என்பது ஒரு கேள்வி. இப்ப இதுதான் நம்மளோட லெவல். சரியா? நமக்கு வந்து திருக்குறள் எவ்வளவு தெரியும். இப்ப இதே பார்வையோடு இதே தகவல்களோடு நமது மண்ணில் நிகழ்ந்திருக்கக்கூடிய அதிசயத்தை ஒப்பிட்டு பாருங்கள். இப்ப அப்ரிசியேட் பண்ணி பாருங்க. இந்த மொத்த தொல்காப்பிய நூற்பாவையும் முழுமையாக மனப்பாடம் செய்து ஏறத்தாழ ஒரு 4 மணி நேரம் தொடர்ச்சியாக ஒப்பித்து உலக சாதனை நிகழ்த்தி ஏறத்தாழ ஒரு 22 மணி நேரமா 22 மணி நேரம் இடைவிடாமல் மொத்தமாக மனப்பாடம் செய்த தொல்காப்பிய நூற்பாக்களை ஒரு தாள்ல தேர்வு எழுதுற மாதிரி உட்கார்ந்து முழுமையாக 22 மணி நேரமும் ஒரு வரி பெறலாமல் ஒரு பிழை இல்லாமல் தொல்காப்பிய நூற்பாவை எழுத முடியுமா? இப்ப யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு 5 திருக்குறளை கடகடன்னு சொல்ல முடியுமா? அல்லது இப்ப இருந்து ஒரு 10 திருக்குறள் நீ நாளைக்கு படிச்சுட்டு வா அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது எவ்வளவு ஒரு துன்பமான விஷயமா இருக்கும். இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஒரு நாள் லீவ் இருக்கு, சண்டே. திங்கக்கிழமை காலையில வர்றப்ப இந்த மாதிரி வந்து ஒரு மனப்பாட பகுதியில இதெல்லாம் படிச்சுட்டு வாங்க என்று ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது எவ்வளவு சுமையாக இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். இதோடு அந்த மாணவிகள் நிகழ்த்திய சாதனையை ஒப்பிட்டால் இப்போது தெரியும் அது உலக சாதனையா இல்லையா என்று. எத்தனை 1000 வரிகள், ஏறத்தாழ 4000த்திற்கும் மேற்பட்ட வரிகள். அதை முழுமையாக மனப்பாடம் செய்து ஒரே நாள்ல பண்ண முடியாது. படிச்சிருக்கணும். படிச்சா மறந்து போயிடும். ஆமா தானே? எவ்வளவு பேருக்கு படிச்சா மறக்கும்? சரி, இல்ல படிச்சா மறக்கிறது தான் இயல்பு. ஏறத்தாழ 99.99 விழுக்காட்டுக்கு வந்து படிச்சா மறந்துட்டே தான் இருக்கும். எல்லாருக்குமே மறக்கும். அதான் வந்து நம்மளுடைய மூளையினுடைய நியூரான் நரம்பு செல்களுடைய அமைப்பே அப்படிதான் இருக்கு என்று புகழ்மிக்க இத படிச்சதை ஞாபகம் வச்சக்கூடிய இந்த மெமரி பவர் பற்றி ஆய்வு செய்யக்கூடிய பெரிய ஆய்வியல் மருத்துவ வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. படிச்சா கண்டிப்பா மறக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு டெக்னிக் இருக்கு. அதை படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும். அது ஒரு காட்சி படிமமாக நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு அதோடு நீங்கள் புரிந்து ஆழ கற்கிறீர்களோ அது அப்படியே இருக்கும். திரும்ப அதை பயன்படுத்தினீங்கன்னா மீண்டும் மெமரிக்கு வரும். அப்புறம் டீப் மெமரியில போய் செட்டில் ஆயிடும். இதுதான் அதனுடைய ப்ராசஸ். இப்படி ஒன்றை படித்து அதை ஞாபகம் வச்சு திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்றது அப்படின்றது மிக மிக சவாலான ஒரு விஷயம். நான் இந்த மாணவிகளுடைய சாதனையை பார்க்கின்ற போது திருவள்ளுவர் மிக மிக நுட்பமாக மனித ஆற்றலை பேசக்கூடிய குறள்கள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. மனித ஆற்றல் திருவள்ளுவர் எப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாழ்ந்த காலகட்டத்தில், அறிவியலினுடைய மேம்பட்ட வளர்ச்சி பெருசா இல்லாத காலகட்டத்தில் எல்லாமே கடவுள் தான், எல்லாமே அறிவியல் மேம்பட்ட வளர்ச்சிக்கு முன்பாக எல்லாமே கடவுளுடைய செயல்தான் என்று எல்லோருமே பேசி அதுக்கு எதிர்கருத்துக்கள்லாம் மிக மிக குறைவு. அப்படிப்பட்ட சூழல்ல திருவள்ளுவர் தான் என்ன சொல்றாருன்னா, தெய்வத்தை மட்டுமே உயர்வாக தூக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு சமூக சூழலில் மனித முயற்சியை தெய்வத்தினுடைய செயல்பாட்டை விட இன்னும் கூடுதலா தூக்கிட்டு போறாரு. அப்ப எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கும்ல, எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கும். கடவுளால் முடியாது ஒண்ணுமே கிடையாது. கடவுள் தான் எல்லாம். கடவுள் நினைத்தால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அவர் என்ன நினைக்கின்றாரோ ஆக்கவும் அழிக்கவும் அவர்தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட கடவுளை விட ஒரு உயர்ந்த தன்மை இருக்கும் என்றால் அது மனிதர்களுடைய உழைப்பு என்று குறிப்பிடுகிறது. கடவுளினுடைய
மனிதனுடைய உயர்ந்த பண்புகளை விட, உயர்ந்த திறமையை விட, உயர்ந்த ஆற்றலை விட ஒன்று இருக்கும் என்றால் அது மனித முயற்சி என்று, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று ஒரு முயற்சிக்கு தெய்வமே எதிராக இருக்கிறது. தெய்வத்தான் ஆகாத செய்திகள், ஆகாத விஷயங்கள் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று மனித முயற்சிகளை தெய்வத்தினுடைய ஆற்றலை விட மேம்பட்டது என்று வள்ளுவர் எதன் அடிப்படையில் குறிப்பிட்டார் என்று தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக வள்ளுவம் எழுதப்பட்ட இந்த 2500 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாணவியினுடைய முயற்சியை வைத்து அவற்றை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த திருக்குறளிலேயே தனி மனித முன்னேற்றத்தை பத்தி இருக்கக்கூடிய அதிகாரங்கள்ல ரொம்ப எனக்கு மிகவும் நான் அடிக்கடி வாசிக்கக்கூடிய, அதே போன்று நிறைய அறிஞர்கள், மிகப்பெரிய வெற்றியாளர்கள், நீங்க எந்த மொழியில பார்த்தாலும் சரி, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையிலும் தலை சிறந்த வல்லுநர்கள், அவர்களுடைய அந்த வெற்றியாளர்களுடைய வெற்றி கோட்பாடுகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா தத்துவங்களும் இந்த 10 குறள்ல இருக்கும். 62வது அதிகாரம் ஆள்வினை உடைமை என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆள்வினை உடைமை 62வது அதிகாரம். அதில் இருக்கக்கூடிய 10 திருக்குறளையுமே வள்ளுவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு முடிவுகளை போல் சொல்வார். யார் வெற்றி பெறுகிறார்கள், யார் வெற்றி பெற முடிவதில்லை, எல்லோரும் உலகில் வெற்றி பெறுவதற்கும் இது போன்ற சாதனைகளை செய்வதற்கும் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தானே அந்த சாதனைகளை செய்கிறார்கள். மற்ற எல்லோருமே ஏதாவது ஒரு கட்டத்துல அதை விட்டுட்டு தானே போறோம். அப்ப அதற்கு என்ன ஒரு பொது பண்புகள் என்று இல்லையா என்று எடுத்து பார்த்தால், அந்த பொது பண்புகளை எல்லாம் மையப்படுத்தி வள்ளுவர் ஒரு ஆய்வு முடிவுகளை போல் ஒரு 10 திருக்குறள்ல சொல்வார். அதுல மிக மிக முக்கியமான ஒரு திருக்குறள் உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் என்ற ஒரு திருக்குறள். இந்த தொல்காப்பியத்தை முழுவதுமாக படித்து மனனம் செய்து அதை மீண்டும் கைப்பட எழுதக்கூடிய இந்த சாதனையை நிச்சயமாக இது போன்ற எந்த ஒரு சாதனையையும் ஏன் செய்ய முடியவில்லை என்பதற்கான விடைதான் இந்த திருக்குறள். உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி, அந்த 2வது லைன் தான் ரொம்ப முக்கியம். இடைக்கண் முறிந்தார் பலர் அப்படின்னு சொல்றாரு. எல்லோருமே ஆரம்பிப்பாங்க, நம்ம கூட ஏதாவது ஒன்று செய்யலாம்னு சொல்லி திடீர்னு ஆரம்பிப்போம். இன்னையிலிருந்து ஒரு ஷெட்யூல் படி நம்ம ஏதாவது ஃபாலோ பண்றோம், காலையில 8 மணிக்கு எழுந்திருக்கணும், அல்லது இந்த ஒரு செய்தியை தொடர்ச்சியா செய்யணும், இல்ல இந்த புத்தாண்டுல இருந்து இந்த முடிவுகளை ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துட்டு செய்யணும், எல்லாருமே ஆரம்பிப்பாங்க. ஆனால் பலர், நிறைய பேர் பாதியில விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆரம்பிச்ச ஒரு வாரத்துல நம்ம என்ன ஆரம்பிச்சோம் அப்படின்றத நம்மளே மறந்துடுவோம், ஏன் ஆரம்பிச்சோன்றதையும் நம்மளே மறந்துடுவோம். அடுத்தடுத்த சூழல்ல அதை விட்டுட்டு அப்படியே போயிடுவோம். இது இல்லாம தன்னுடைய ஊக்கத்தை, எந்த ஊக்கத்தோடு அவற்றை ஆரம்பித்தோமோ அந்த ஊக்கத்தை தொடர்ச்சியாக வைத்திருப்பவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள் என்று உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் என்று குறிப்பிடுகிறார். நிச்சயமாக இந்த முயற்சியை செய்ய அந்த மாணவி துணிந்த போது அவருக்கு சோறு வராமல் இருந்திருக்குமா? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லாம இருந்திருப்பாங்களா? அப்ப தன் ஊக்கம், தன்னை சார்ந்திருப்பவர்கள், அவர்களுடைய ஆசிரியர்கள் தந்த முழு ஊக்கம், இததான் துணை வலிமை என்று வெற்றிக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக, தனக்கு துணையாக இருப்பவர்களினுடைய வலிமையை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அந்த ஆள்வினை உடைமை அதிகாரத்தில் தனி மனிதர்களுடைய வெற்றியை சொல்கின்ற போது எந்த ஒன்றையும் தொடர்ச்சியாக செய்பவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். ஒன்று, நான் இந்த மாவட்டத்தில், விருதுநகர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது ஒரு சின்ன சர்வே ஒன்று பண்ணோம். என்ன சர்வேனா, விருதுநகர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து நல்ல மதிப்பெண்களை பெற்ற மாணவர்கள் இப்ப என்ன பண்றாங்க என்று 20 ஸ்கூல் ரேண்டமா எடுத்து ஒரு கடந்த 10 ஆண்டுகள்ல
ஒரு 10-15 ஆண்டுகள் எடுத்து அதுல அந்தந்த ஸ்கூல்ல டாப்பர் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதான் அவருடைய ஆய்வு. ஸோ விருதுநகர்ல இருக்கக்கூடிய சத்ரியா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலு, டாப் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஒரு 20-30 ஸ்கூல்ஸ் எடுத்து எல்லா டாப் மாணவர்கள், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்த +2 மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னு எடுத்து ஆய்வு பண்ணப்ப எல்லோருமே ரொம்ப நல்ல நிலைமையில இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. அப்பாடா, நான் கூட இருக்கிறாங்களோன்னு நினைச்சேன் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். எல்லாரும் நல்ல நிலைமையில இருக்காங்களா, +2 முடிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து ஜெர்மனில நான் +2 முடித்த ஆண்டுல முடிச்சவங்க என்ன பண்றாங்க என்று ஒரு ஆர்வத்தோடு எடுத்து பார்த்தேன். அந்த பள்ளியினுடைய முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி இன்று ஜெர்மனியினுடைய ஒரு புகழ்மிக்க ஒரு இயற்பியல் நிறுவனத்துல ஒரு பெரிய சயின்டிஸ்டா இருக்காங்க அங்க. சரி, வேற ஒரு பள்ளியினுடைய முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி என்ன பண்றாங்க, அவங்க +2க்கு அப்புறம் படிக்கவே போல. ஷாக்கா இருந்துச்சு. +2க்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு குடும்ப சூழ்நிலையினால படிக்கல. அடுத்த ஆண்டே வந்து ஒரு இந்திய அஞ்சல் துறையில 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் அந்த அஞ்சல் அலுவலக உதவியாளர் என்ற ஒரு பணிக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் +2 மார்க் தான். அவங்களுக்கு +2 மார்க் வந்து ஒரு 95 விழுக்காடுக்கு மேல இருந்ததுனால அந்த கிராமத்திலேயே அவங்க சொந்த ஊர்லயே அந்த அஞ்சலகத்துல வந்து வேலை கிடைச்சு அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. இது மாதிரி நிறைய பேர் அப்புறம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் இந்த மாதிரி நிறைய கேஸ்ல இருக்கு. அப்ப படிப்புக்கும் அவங்களுடைய எதிர்கால வெற்றிக்கும் தொடர்பு இல்லையா? ஸ்கூல் டாப்பர் வந்துட்டாங்க, எல்லாரும் அதான சொல்லுவாங்க, ஸ்கூல் படிக்கிறப்ப நீ நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு பெரிய டாப் காலேஜ்ல இன்ஜினியரிங்கோ மெடிசனோ ஏதாவது ஒன்று போனேன்னா நாளைக்கு வந்து பெரிய லெவல்ல வாழ்க்கையில வந்து முன்னேறிடலாம், வெற்றி பெற்றலாம்னு சொல்லுவாங்க ஆசிரியர்கள். அப்ப ஏன் இது எல்லோருக்குமே நடக்கல? சரி, அப்ப ரொம்ப அந்த பள்ளியில வந்து கடைசி மாணவர்கள் ஒரு ஜஸ்ட் பாஸ் பண்ணி +2ல பண்ணவங்க என்ன பண்றாங்கன்னு எடுத்து பார்த்தோம். அங்கேயும் பார்த்தா அதுல ஒருத்தருக்கு போன் பண்ணி கேட்டா, நான் சிங்கப்பூர்ல இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனியை நடத்திட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. கைதரக்கூடாது. அடுத்த பாயிண்ட், இன்னொருத்தரை கண்டுபிடிச்சு கேட்டா அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னாரு, நான் கலெக்டர் ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு கடை இருக்குல்ல சார், அந்த கடையில தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. சோ இந்த மாதிரி வந்து அதே டைப் ஆஃப் வெற்றி அல்லது வெற்றி வேற ஒரு வகையிலான வாழ்க்கையினுடைய முன்னேற்ற வேறுபாடுகள் இந்த கேட்டகரியிலே இருந்துச்சு. சரி, இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னதான் பண்றாங்க? இது ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து டாப்பர்ஸ் மட்டும் தான் எடுத்தோம். அப்புறம் இந்த முடிவுகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்ததுனால ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து பார்த்தோம். அங்கேயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரியான முடிவுகள் தான் இருக்கு. அப்ப படிப்புக்கும் வெற்றிக்கும் சம்பந்தம் இல்லையா? நிச்சயமாக இருக்கு. நன்கு கற்று தழுவர கற்று சிறந்த மதிப்பெண்களை பெற்று அந்த பெற்ற மாணவர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது இல்லாத மாணவர்களும் சிறந்த வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். சிறந்த மதிப்பெண்களை பெற்று கற்றலில் சிறந்த மாணவர்களும் எதிர்கால வாழ்வினுடைய வெற்றிகளை பெற முடியாமல் போயிருக்கிறார்கள். இதற்கு என்னதான் வெற்றி பெற்ற மாணவர்கள் எல்லாம் எடுத்து பார்த்து அவர்கள் எந்த இடத்தில் இந்த வெற்றிக்கான வாய்ப்பு வந்தது என்பதை எல்லாம் எடுத்து ஆய்வு செய்து பார்த்தால் ஒரே ஒரு முடிவு மட்டும் தெளிவாக இருந்தது. அவர்களுக்கு ஒன்று 12ஆம் வகுப்பு படிக்கின்ற போதோ அல்லது படித்து முடித்து கல்லூரிக்கு செல்கின்ற போதோ அல்லது கல்லூரி முடித்து வேறு ஏதேனும் ஒரு சூழலிலோ அல்லது ஏதேனும் ஒரு வேலைக்கு சென்று விட்டு அடுத்த சில ஆண்டுகள் கழித்தோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு சிறந்த வாய்ப்பு குறித்து புரிதல் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல வாய்ப்பு இது என்று அந்த வாய்ப்பை நோக்கி அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்காக இடையில் விடாமல் கன்சிஸ்டன்டா தொடர்ச்சியா அதற்காக செயல்பட்டு இருக்கிறார்கள். ஒரு விழிப்புணர்வு, அவேர்னஸ், நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றிய சிறந்த விழிப்புணர்வை ஒன்று பள்ளியில் படிக்கின்ற போதோ அதற்கு பிறகு கல்லூரியில் படிக்கின்ற போதோ பணியில் இருக்கின்ற போதோ ஏதாவது ஒரு கட்டத்தில் வாய்ப்புகளை பற்றிய விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது, அந்த விழிப்புணர்வை பெற்று இடையில் விடாமல் தொடர்ச்சியாக எந்த வெற்றியை பெற வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்களோ அந்த வெற்றியை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த வெற்றியை பெறுவதற்குத்தான் உலகம் முழுவதும்
முழுவதும் எல்லா வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையையும் எடுத்து பார்த்தால் வள்ளுவரினுடைய இந்த குரல் தான் அதற்கான விடையாக இருக்கிறது. உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். எந்த ஒன்றையும் எடுத்து அதை பாதியில் விட்டுவிடாமல் அதனால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் கடந்து நின்று அந்த இறுதி வரை அதை தொடர்ச்சியாக செயல்படுத்திக் கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி வந்திருக்கிறது. இதுதான் வள்ளுவரின் செய்தி. வள்ளுவரின் செய்தி மட்டுமல்ல, வள்ளுவரினுடைய பேத்தியாக இருந்து இன்று தொல்காப்பியத்தை முழுவதுமாக மனப்பாடம் செய்து அவர்கள் அந்த சிப்பிப்பாறை அரசு பள்ளியினுடைய மாணவி வேணிதானமா உமாமகேஸ்வரி, சாரி, அவங்க 2 பேரும் திருக்குறளை மனப்பாடம் பண்ணாங்க. எனக்கு அந்த பேர் மட்டும் ஞாபகம் இருக்கு. உமாமகேஸ்வரி அந்த குறளின் பொருளாக இன்று ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் மாணவ சமுதாயத்திற்கும் ஒரு அடையாளமாக விளங்கி இருக்கிறார். தொல்காப்பியத்தை சங்க இலக்கியம் எத்தகைய வாழ்வியல் நெறிகளை சொல்கிறதோ அதே போன்று தொல்காப்பியம் அதைவிட பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்களுடைய வாழ்வியல் கோட்பாட்டாக அது விளங்கி இருக்கிறது. எல்லாமே மொழிக்கு இலக்கணம் உண்டு, எல்லா மொழிகளிலுமே இருக்கும். மொழிக்கு என்று ஒரு இலக்கணம், கிராமர் இருக்கும். ஆனால் வாழ்க்கைக்கு என்று தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரத்தில் தான் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், தனி மனித வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய தனி மனித வாழ்க்கை, களவு வாழ்க்கை என்றால் என்ன, கற்பு வாழ்க்கை என்றால் என்ன என்று தனி மனித வாழ்க்கை குறித்தும் மிக தெளிவான கோட்பாடுகளை வரையறுத்த வாழ்வியல் இலக்கண நூல் தான் தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியம் குறித்து உலக தமிழர்கள் எல்லாம் அறிந்து கொள்வதற்காக, அது குறித்த புதிய புரிதலை ஏற்படுத்துவதற்காக மாணவி உமாமகேஸ்வரனுடைய இந்த அருஞ்சாதனை ஒரு வழிகாட்டும் என்று சொல்லி என்னை இங்கே பேச அழைத்ததற்காகவும் இதற்காக அதை நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்காகத்தான் நான் நிச்சயமாக தவறவிடாமல் வர வேண்டும் என்று நினைத்தேன். இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும், குறிப்பாக கரிசல் இலக்கிய கழகத்தினுடைய செயலாளர் மருத்துவர் அறம், இந்த கல்லூரியினுடைய செயலாளர், முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள், மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்ம மாவட்டத்தில் கடந்த மாதம் ஒரு 7 மாணவிகள் திருக்குறளை மனப்படமாக தலைகீழ எழுதியிருக்கீங்க, அப்படிதானே? பயங்கரமான தலைகீழாக திருக்குறளை எழுதி இந்த மாதிரி சாதனைகள்லாம் எனவே உங்களுடைய ஆற்றல் என்பது மிக நம்பவே முடியாத அளவிற்கான ஒரு காட்டாற்று வெள்ளம் எப்படி வருமோ அதை போன்று பெரிய ஆற்றல். இந்த ஆற்றலை தொடர்ச்சியாக ஸ்கூலு, அப்புறம் கல்லூரி, அதை தொடர்ந்து நீங்கள் எந்த துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த துறையை சரியாக தேர்ந்தெடுத்து இந்த முழு ஆற்றலையும், இந்த காட்டாற்று வெள்ளம் போக இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஆற்றலை சரியான பாதையில், சரியான வழியில் நீங்கள் செலுத்துவீர்கள் என்றால் உலகினுடைய சிறந்த சாதனையாளர்களாக நீங்கள் நிச்சயம் உருவாவீர்கள். உங்களுடைய இந்த அளப்பரிய திறமைக்கு என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்கள், அவங்க 2 பேரும் இதை ஒரு டெடிகேட்டட் அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய மாணவர்கள் திருக்குறளை மனப்பாடம் செய்வது, தமிழ் இலக்கியங்களை படிப்பது என்று அவர்களுடைய அரசு பள்ளியினுடைய மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் இதை தொடர்ச்சியாக செய்கிறார்கள். அந்த சாதனைக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जनधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जय गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय
जय जय जय हे